ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல முள்ளங்கி முட்டை சாதம் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 முட்டையை சேர்த்து முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுவோமோ அது போல நம்ம முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியது, 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பூண்டு பச்சை மிளகா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சைஸில் நான் 2 முள்ளங்கி எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முள்ளங்கியை சேர்த்துக்க போகிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாதம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதுனால இப்போவே சாதத்துக்கும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் முள்ளங்கி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணாலே முள்ளங்கி வந்து சீக்கிரம் வெந்துடும். முள்ளங்கி வேகிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடவே வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் காரம் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கரெக்டாக தான் இருக்கும் காரம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நான் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க போகிறேன். சேர்த்துருக்கிற மிளகாத்தூளோடைய பச்சை மணம் போகணும் அப்படிங்கிறதுனால நான் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து இப்போ நான் சேர்த்துடுறேன். முட்டையை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். அதில் இருக்கிற மசாலாலாம் முட்டையிலையும் சேரணும் அப்படின்றதுனால 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம் வந்து முட்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உதிரியாக சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சாதம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தீயை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சாதத்தோடு சேர்த்து எல்லா மசாலாவையும் நல்லா ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு ரைஸ் தான் இது. நிறைய பேர் முள்ளங்கி வந்து அப்படியே சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் நம்ம சாதத்தோடு சேர்த்து சமைச்சு கொடுக்கும்போது முள்ளங்கி தானா அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், சாதம் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் நம்ம லஞ்ச் பாக்ஸாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா வெரைட்டியாக நம்ம ரைஸ்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்லாமல் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.